பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் 34 திருவிளையாடல் பார்த்தோம். அதில் காடுவெட்டி சோழன்கிற ராஜாக்காக மதுரையில் எப்படி பாண்டியனுக்கு தெரியாத இவர் கோயில் கதவை திறந்து தரிசனம் பண்ணி வச்சு திருப்பி வழி அனுப்பி வச்சார் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்த 35வது திருவிளையாடல் தண்ணீர் பந்தல் வைத்த படலம் அப்படின்னு. ராஜேந்திர பாண்டியன் செங்கோல் செலுத்துகிற நாளில் இந்த காடுவெட்டி சோழன் தான் சோமசுந்தர கடவுளை யாரும் அறியாமல் வந்து ரகசியமாக தரிசனம் பண்ணிட்டு போகிறாப்புல பண்ணினார் இல்லையா. இதுக்கப்புறம் சோழராஜாவுக்கு ரொம்பவே இந்த பாண்டி நாட்டு மேலேயும் பாண்டியர்கள் மேலேயும் ஒரு பெருமதிப்பு பெருமை. அதனால் தன்னோட பகை மறையிறது. ஒரு மனிதர்களுக்குள்ளே இருக்கிற பகை எப்போ மாறும், பகை விடும் அப்படின்னா பக்தியினால தான் முடியும். பக்தி அப்படிங்கிற ஒன்று வந்துடுத்து அப்படின்னால் மனசு மென்மையாகிறது, அன்பு ஒழுகிறது. அன்புன்னா என்ன, கடவுள்னா என்ன, அன்பே சிவம். நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அன்புங்கிறது தான் கடவுள். அந்த அன்பு நமக்கு பூர்ணமாக வந்துடுத்து அப்படின்னா அது எப்படி வரணும், எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அந்த அன்பு வெளிப்படணும். ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரகலாதன் தன்னோட சகமானவர்களுக்கு இதை தான் உபதேசம் பண்ணுறார். அந்த இரக்கம், அன்பு, இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜெகதப் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு அண்டச்சராச்சரத்தில் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அன்னையும் அப்பையும் அப்பாவும் அம்மையப்பனா இறைவன் தான் இருக்கார் அப்படின்னா அப்போ எல்லாமே அவரோட குழந்தைகள் அப்படின்னா அப்போ எல்லாருமே ஒன்றா கூட பிறந்தவா தான். அப்போ எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பை செலுத்துறதே என்ன ஆறுது அப்படின்னு, ஏதோ மனிதர்களுக்குள்ள மனிதர் தான் அன்பு காட்டணும் இல்லை, எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் கருணை அன்பு காமிக்கிறதே கடவுளான இது அத்தனையும் படைச்சி இதுக்கு அத்தனைக்கும் அம்மையப்பனாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு தானே நம்ம மேலே அன்பு வருது. நம்ம குழந்தைகள்கிட்ட எல்லாரும் அன்பாக காமிச்சாக்க அடுத்த வீட்டுக்காரன் நம்ம குழந்தைகள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்தால் உடனே அவளோட நமக்கு ஒரே ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுறது. நம்ம குழந்தைகள்கிட்ட யாரான வெறுப்பு காமிச்சு இந்த விளையாடாத இங்கே வராது அப்படின்னா உடனே நமக்கு அவள்கிட்ட கோபம் வந்துடுது. அப்படின்னா இதுலேருந்தே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் யார்கிட்டையான அன்பை காமிச்சோம் அப்படின்னா யாருக்கு அன்பு காமிக்கப்படுதோ அவரோட பெற்றோர்களுக்கு நம்மள்கிட்ட தானே அன்பு வருது அப்படின்னா இதே நியாயம்தான் இறைவனுக்கும். அதனால் என்ன ஆறுது அப்படின்னா அப்போது இது அத்தனைக்கும் அம்மையப்பனாக இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகிட்ட அன்பை காமிக்கிறதே அவருக்கு நம்மள்கிட்ட பிரியம் வந்துடுது, அன்பு வந்துடுது. நாம் அவர்கிட்ட அன்பு செலுத்தினோம்னா அதுக்கு பேர் பக்தி. அதே அன்பை அவர் நம்ம மேலே காட்டினான்னா அதுக்கு பேர் அருள், அனுகிரகம் அப்படின்னா. அப்போது இறைவனோட அனுகிரகத்தை அருளை அடையணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா பிரகலாதன் ரொம்ப சுலபமான வழி செலுத்துற, வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஆண்டவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகள்கிட்டையும் நாம் கருணையை காமிச்சோம், அன்பை காமிச்சோம் அப்படின்னா அந்த அதோக்ஷஜனான பகவானோட அன்பு அருள் நமக்கு தானே கிடைக்கிறதுப்பாங்கிற. அதனால் அவரோட அருளை அன்பை பெறுறதுக்கு நீ ஒன்றும் தனியாக ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ண வேண்டாம். அவரால் படைக்கப்பட்ட இந்த அத்தனை ஜீவராசிக்கிட்டே அன்பை காமிக்கிறதே அவரோட அன்பு நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பிரகலாதன் உபதேசம் பண்ணுறார் இல்லையா. அப்படி அந்த சோழராஜாவுக்கு அன்பு வந்தது. எதனால் அன்பு வந்ததுன்னு, இப்படி நமக்கு இஷ்ட தெய்வமான இந்த சுந்தரேச பெருமான் இந்த பாண்டிய நாட்டில் இருக்காரே, மதுரை மாநகரத்தில் இருக்காரே, யார் பாண்டியனோட இருக்கார். பாண்டியனுக்கு இந்த மதுரையில்
வாசம் பண்ணுறாப்புல ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. இந்த சோமசுந்தர கடவுளை ஒரு தரம் பார்க்குறதுக்கே நம்ம ஆயுசில் இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு ஏங்கினோம், இப்படி வந்து பார்க்க முடியுமா இருந்தது. ஆனால் இவர் தினமும் போய் பார்க்குறாப்புல இருக்குது, தொண்டு செய்கிறாப்புல இருக்குது. அப்படின்னா என்ன ஒரு உயர்ந்த பிறவி, என்ன ஒரு பாக்கியசாலி அப்படின்ட்டு பாண்டியன் மேலே சோழருக்கு அன்பு வந்தது. இதை ஏன் குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் எப்பொழுதுமே தீராத பகை. ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரை கேட்டாலே பகை. அதனால் காடுவெட்டி சோழனுக்கு இந்த சுந்தரேச பெருமானால் பாண்டிய ராஜா மேலே ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பு ஏற்பட்டது. அதனால் என்ன பண்ணால், ராஜேந்திர பாண்டியனுக்கு அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கணும், நட்பை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணாரான்னு தன்னோட சோழ நாட்டிலேருந்து பெரிய சீர்வரிசையெல்லாம் அனுப்பிச்சார் பாண்டியனுக்கு. இதெல்லாம் போய் அனுப்பிச்சி வச்சார். வரிசை எல்லாத்தையும் அனுப்பிச்சா பாண்டியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் நம்ம எதிரிக்கு திடீர்னு நம்ம மேலே இப்படி ஒரு பிரியம், இவ்வளவு சாமான்லாம் பொன்னையும் பொருளையும் இத்தனையும் நமக்கு அன்பு பரிசா அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு. ராஜா இல்லையா, அதனால் இப்போ என்ன பண்ணார், அன்பினால தானே அன்பை அடைய முடியும். உடனே பாண்டியன் பார்த்தார், நம்மளும் அப்போ திருப்பி ஏதானும் பண்ணணும். ஸோ நம்மள்கிட்ட பகையில்லை போல இருக்குது, நமக்கு இவ்வளவு விலை மதிப்பில்லாத இதெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா நாம் திருப்பி ஏதானும் பண்ணணும் அப்படின்ட்டு இவரும் அவருக்கு பரிசு பொருள்லாம் அனுப்பினார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் பொண்ணு அடைய, என்ன நகைகள் ஆபரணம் என்னென்ன ராஜாக்களுக்கு உண்டானது என்னென்ன உண்டோ இத்தனையும் சோழன் பாண்டியனுக்கு அனுப்புறது, பாண்டியன் சோழனுக்கு அனுப்புறது, இப்படி போயின்னு இருக்கு. இதனால் என்ன பண்ணால் ரெண்டு பேரும் மகிழ்ச்சி அடைஞ்சா. அதில் சோழராஜா என்ன பண்ணினார், இப்படி சும்மா அப்பப்போ சாமான அனுப்பிச்சு அவருக்கு இன்னுமே நட்பை வளர்த்துனா மட்டும் போராது, இது நிரந்தரமாக இருக்கிறாப்புல ஒரு பந்தமாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணான்னு தன்னோட பொண்ணை பாண்டிய ராஜாவுக்கு மனம் செஞ்சு வைக்கிறது, கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையாக பண்ணின்னு வருது. பண்ணினா அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த உறவு உறுதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணார், ராஜேந்திர பாண்டியனுக்கு சோழராஜா தன் மகளை கொடுக்கறதுக்கு செய்தி அனுப்பினார். நீ தான் பெரிய ராஜாவாக இருக்க, சிறப்போடு இருக்க, நல்ல வீரதீர்னாக இருக்க, அதனால் என் பெண்ணை இருக்கணும். இது அரசர்களுக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே நடக்கிறது. பூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயன்மார்களில் ஒருத்தரான நின்றசி நெடுமாறன் அப்படின்னு பின்னால் சொல்கிறார். அவரோட மனைவி மங்கையர்க்கரசியார், இவெல்லாம் 63 நாயன்மாரில் ஒருத்தர். இந்த மங்கையர்க்கரசிங்கிற இந்த ராணியும் யாருன்னு சோழராஜாவோட பெண்ணு தான். ஞானசம்பந்தர் தேவாரத்திலே மதுரைக்கு உள்ள போகிறார், பாண்டி நாட்டுக்கு அழைச்சி போகிறார். பாண்டி நாடு முழுக்களும் சமண மதமாக இருக்குது. ராஜாலேருந்து எப்படி இருந்தது அப்படின்னா, யாரும் விபூதி இட்டுக்கக்கூடாது, ருத்ராட்சம் போட்டு அப்படிலாம் கூட அரசாணையெல்லாம் இருந்திருக்கு. நல்ல வேளை இப்போ யாருக்கும் தெரியல. அது இப்படிலாம் இருந்தது. இந்த சனாதன தர்மத்துக்கு இனிமேல் சோதனை வந்தாப்புல இனிமேல் ஒரு மதத்துக்கும் வராது. இது அத்தனையும் ஜெயிச்சு நிற்கிறாப்புல ஒன்னாலையும் நிற்கவும் முடியாது. அரசாணை நாட்டிலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரெல்லாம் கோவிலை இழுத்து முடியாச்சு. இப்போவும் மதுரைக்கு போனேன்னா முகலாயர்கள் படையெடுப்பில் என்ன பண்ணினா அப்படின்னு, கோவிலை காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்கே இருந்தவாழ்லாம், பூஜை பண்ணின்றவாழ்லாம் சுந்தரேச பெருமானோட அந்த இப்போ இருக்காரே மூலஸ்தானம், அவரை அந்த கர்ப்பகிரகம் முழுக்களும் மண்ணை போட்டு மூடி முழுக்க எல்லாத்தையும் சீல் பண்ணி, இனிமேல் வந்தான்னா மாலிகாஃபூர் வந்தான்னா இதை உடைக்கணும், முதல்ல சிலையை உடைக்கிறது தான். அவர்கள் ஏன் இப்படி பண்ணினார் அப்படின்னா, நமது மதத்தில் பின்னமாகிடுத்துனா அதை வச்சு பூஜை பண்ண மாட்டோம். வீட்டில் இருக்கிற ஒரு படமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கோவிலில் இருக்கிற சிலையாக இருக்கட்டும், அது உடஞ்சி போயிடுத்து பின்னமாகிடுத்து அப்படின்னா அதை வச்சு பூஜை பண்ணுற வழக்கம் கிடையாது. இது தெரிஞ்சது இஸ்லாமியருக்கு. அதனால் என்ன பண்ணான்னு, எந்த கோவிலை பார்த்தாலும் முதல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிற சிலையை பின்னமாக பண்ணால் அவளே பூஜை பண்ண மாட்டா, தானே விட்டுட்டு போயிடுவாள். இன்றைக்கும் ஹம்பியில் போய் பார்த்தேன்னா ஹம்பி ரூயின்ஸ் அப்படின்னு எத்தனை சிலையை உடைச்சிருக்கா.
நரசிம்மராக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், விட்டலராய மந்தில் அப்படின்னு கோவில்னால் அப்படி ஒரு அந்த ஹொய்சால கட்டடக்கலையில் அப்படி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா சூன்யம், ஒன்றும் இல்லை, சாமி கிடையாது. சரஸ்வதி அப்படின்னு பார்த்தா அவ்வளவு அழகாக சரஸ்வதி இருக்கும், ஆனால் கை ஒடிஞ்சிருக்கும். இப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணியிருந்தா இல்லையா? அதனால என்ன பண்ணினான்னு, சாமியை எப்படியும் அதுவோ ஸ்வயம்பு மூர்த்தி சுந்தரேச பெருமான், அதனால் கருவறையே ஃபுல்லாக மண்ணால் மூடி எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் அவரை வந்தான்னா, படையெடுத்து வந்தான்னா அவனுக்கு ஏதானும் ஒரு தெரியணுங்கிறதுக்காக ஒரு வேற ஒரு கல்லில் ஒன்று பண்ணி வச்சுருந்தா, டூப்ளிகேட் ஒன்று பண்ணி. அவன் என்ன பண்ணான்னா, இதுதான் ஒரிஜினல் இருந்துச்சுன்னா அதை போட்டு இடித்தான் கிடப்பாறையில். இன்றைக்கும் போய் பார்த்தேன்னா சுந்தரேச பெருமான தரிசனம் மட்டும் வெளியில் வந்தால் அங்கே அது வச்சிருக்கா. அந்த இஸ்லாமியர்கள் மாலிகாஃபூர் எந்த சிலையை உடைச்சி இல்லைன்னா அந்த சிவலிங்கத்து மேலே அங்கங்கே கிடப்பாறையில் தோண்டி 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 பள்ளம் பள்ளமாக இருக்கும். அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் எல்லாம் விழுந்து எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம்தான், நல்ல காலம் வந்ததுக்கு அப்புறம் மண்ணெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி இன்றைக்கி நாம் பார்க்குற மீனாட்சி சுந்தரேஸ்வர் சந்நிதி எல்லாம் இருக்குது. இப்படிலாம் இருந்திருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறதே அதே மாதிரி ராஜா பாண்டிய ராஜா சமணனா போய் இனிமேல் கோவிலில் வீதி எடுக்கக்கூடாது, ருத்ராட்சம் போட்டுக்கூடாது, கோவிலில் பூஜை கிடையாது, இப்படிலாம் சட்டம் போட்டு இருந்த பாண்டிய நாட்டில் 2 பேர் மட்டும் பக்தி பண்ணியிருந்தா. யாருன்னார், பட்டத்து ராணியான மங்கையர்க்கரசியும் ராஜாவோட மந்திரியாக இருந்தார் குலச்சிறையார். இந்த ராணிக்கு கம்பெனி அவர் ஒருத்தர் தான். அதனால் இந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு இப்படி ஒரு பாண்டிய நாடு இப்படி ஆகிடுத்தே, பாண்டியர்கள்லாம் எப்படி எல்லாம் சிவபெருமானை வழிபட்டிருக்கா, தென்பாண்டி நாட்டானே தென்பாண்டி நாட்டானே அப்படின்னு மாணிக்க வாசகர் வார்த்தைக்கு வார்த்தை இந்த பாண்டிய நாட்டு அவரை சிவபெருமானை அப்படி கொண்டாடிக்கிற சொந்தம் எங்கள் பாண்டிய நாட்டுக்காரராக்கும் அப்படி சிறப்பு அடைஞ்ச இந்த பாண்டிய நாட்டில் இப்படி சிவபெருமானை வழிபட முடியாத இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டு, ராஜா இப்படி இருக்கானே, இவன் மனசை எப்படியான மாறினா தேவையில்லைன்னு சொல்லி குலச்சிறையார்கிட்ட வருத்தப்படுறதே தான் திருஞான சம்பந்த பெருமான் வேதாரண்யம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கார். அப்போது இதை தெரிஞ்சுட்டு ஞானசம்பந்தர் எப்படி என் மயிலாப்பூருக்கு வந்தார், பாட்டு பாடினர். உடனே என்ன பண்ண, உயிர் போய் தகனம் பண்ணி சாம்பலாகி அஸ்தியில் இருந்தது மட்டிட்ட புண்ணியங்கான மடமையிலை கட்டிட்டிடம் கொண்டான் கபாலீச்சனம் அமர்ந்தான் அப்படின்னு பாடி, அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். இந்த கபாலிக்கு இப்படி ஒரு விழா நடக்கிறது, அதை பார்க்காதே நீ போன அப்படின்னு அந்த பதிகம் முழுக்குள்ள என்ன பண்ண, இந்த திருமயிலையில் ஒவ்வொரு மாதத்துலேயும் என்னென்ன விழா நடக்கிறதோ அத்தனையும் லிஸ்ட்டு போட்டு இதை பார்க்காத போயிட்டியா, இதை பார்க்காத போயிட்டா. இப்போ போன மாதம் மாசி மகத்தில் போய் கடலில் போய் கடல் நீராட்டு தீர்த்தவாரி நடந்த இந்த மாசி மகத்துக்கு கடலாடல் காணாதே போதியோ பூம்பாவாய். இப்போ ஏற்பட்ட கபாலியோடு போய் நீ சமுத்திர ஸ்நானம் பண்ணாத, அதை பார்க்காத போயிட்டியாங்கிறார். இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறார். பங்குனி உத்திர பெருவிழா 63 திருவிழா பார்க்காத பண்ணி ஒலி விழா அப்படிங்கிறார். அதை மட்டும் என்ன ஒரே சத்தம்தான், ஊரேன்னா மக்களைப்படுறது. இதெல்லாம் காணாத போயிட்டியான்னு இவர் பாட என்ன பண்ணான்னு, அந்த குடத்துலேருந்து அஸ்தி குடத்துலேருந்து பூம்பாவை உயிரோடு வெளியில் வந்தா அப்படின்னா, ஒரு யாரோ செத்து போயிட்டார், பணமாக இருந்தது, பணத்துக்கு ஏதானு பண்ணினோம், வெளியில் ஏந்துட்டு வந்ததுன்னா கூட பரவாயில்ல, அதுவும் இல்லாத ஒரு தெரியாத அழித்து அஸ்தியாக இருந்தது இவர் பாடின பாட்டில் எழுந்துன்னு வந்துடுத்து அப்படின்னா, இந்த பெருமையெல்லாம் கேட்டால் மங்கையர்க்கரசி. அதனால் குலச்சிறையார்ட்ட சொல்கிறான், இப்படி ஒரு குழந்தை வந்திருக்கான் சீர்காழியிலேருந்து, ஆச்சரியமாக இருக்குது. அதனால் எப்படியான அந்த குழந்தைய நம்ம பாண்டிய நாட்டுக்கு அழிச்சுன்னு வாயின்னு, அவர் வந்தாலும் அந்த குழந்தை வந்தாலான்னு ராஜாவோட மனசை மாத்துறாருதா பார்ப்போம், நமக்கு திருப்பி சைவம் செழிக்கிறதான்னு பார்க்கலாம் அப்படின்னு வேண்ட வேதாரண்யம் அப்படிங்கிற இடத்துல தான் அப்பர் பெருமானோட ஞானசம்பந்தர் இருக்கிறதே. ஒருத்தருக்கும் தெரியாத குலச்சிறையார் மாறுவேடத்தில் மதுரையிலேருந்து வந்து ஞானசம்பந்தர் சொல்ற, இது மாதிரி பாண்டிய நாடே சூன்யமாயிடுத்து,
ராணி ரொம்ப வருத்தப்படுறா, எப்படியானும் உங்கள் திருப்பாதம் படணும்னு ஆசைப்படுறா, நீங்கள் வரணும் அப்படின்னா ஞானசம்பந்தர் பார்த்தார், வரேன்னு சொல்லுன்னு. இப்படி ஒரு ராணியா, நான் வரேன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ அப்பர் பெருமான் சொல்றார், கூட வர சமணர்கள்லாம் பொல்லாதவா, மந்திர சக்தியில் ரொம்ப ஏவர் பில்லி சூன்யத்தெல்லாம் ரொம்ப கைதே இருந்தவா. அதனால் குழந்தையான நீ போனால் இப்போது உனக்கு நமக்கோ இப்போ வேலை சரியில்லை, நாலு கோள்லாம் சரியில்லை, 7 நாட்டு சனி இருக்குது, இப்போ தான் ராகு பயிற்சி இருக்குது, கேது பயிற்சி இருக்குது, இந்த கூத்தெல்லாம் இருக்குது. அதில் போய் அவள்கிட்ட பொல்லாதவள்கிட்ட மாட்டிப்பானே, நமக்கு டைம் சரியில்லைன்னு தெரிஞ்சால் ஜாகிரதையாக தான் இருக்கணுமே வழியே ஏதாவது ரிஸ்க் எடுப்பாளா, அதனால் போக வேண்டாம் அப்படின்னு அப்பர் பெருமான் தடுக்கிறார். அதுக்கு ஞானசம்பந்தர் சிரிக்கிறார், நீங்களா சொல்கிற எளிதாங்கிறார். வேறு யாரானும் மனுஷா சொன்னால் பரவாயில்ல, ஜோசியர் டிவியில் சொன்னால் பரவாயில்ல, காலங்காலத்தில் ஏந்தினோடனே பயமுறுத்துறாளே, இன்றைய நாள் மகர ராசி, உங்களுக்கு கால் ஒடிஞ்சிரும், கை ஒடிஞ்சிரும், ஜாக்கிரதையாக போகவும், உங்களுக்கு பணம் வருதுன்னா வரமாட்டேங்கிறது நையா பைசா, ஆனால் கால் ஒடிங்கன்னா மட்டும் உடனே பலிக்கிறது. அவா சொல்லலாம், நீங்கள் சொல்லலாமா? யார் இவர் சொன்னவர் யாருன்னு? இனிமேல் நீங்கள் இனிமேல் பல்லவன்ட்ட படாத கஷ்டத்தையே நான் பற்ற போகிறேங்கிற. பல்லவராஜாட்ட நீ படாதுதான் சுண்ணாம்பு காலவால் இருந்த யானையை விட்டு நெருட சொன்ன, கடலில் தூக்கி போட்ட ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி அப்படின்னு இத்தனை கஷ்டப்பட்டேல் உங்களை சாமி விட்டாரா? சிவபெருமான் தூக்கி கொண்டு இப்போ முன்னால் நிறுத்தி வச்சுருக்காரு. அப்படி இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நீங்கள் என்கிட்ட சொல்லலாமா? 4 கோள்லாம் நமக்கு சரியில்லை, ஜாக்கிரதையாருன்னு நீங்களா சொல்கிறது? அது மட்டும் இல்லை, நீங்கள் அனுபவித்ததோடு இல்லை, சிவபெருமானோட இல்லை, நீங்கள் எப்படி வேறு பாடியிருக்கீங்க, நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படும், ஒரு வயலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், எங்களுக்கு கஷ்டமே கிடையாது, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் பாடிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு எனக்கு ஜாக்கிரதை சொல்லாமா அப்படின்னா, அப்போ ஏன் அப்பர் சொன்னான்னர், எப்பொழுதுமே அப்பாவுக்கு தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுத்துப்பா, தன்னோட செல்ல குழந்தைகளுக்கு வந்துடுத்துன்னா அவளால் பொறுக்க முடியாது. அதனால் அப்பர் சுவாமியில் என்ன பண்ணான்னு, அவருக்கு கஷ்டம் வந்தெல்லாம் கூட பெருசாக தெரியல, தன்னோட செல்ல குழந்தையான ஞானசம்பந்தருக்கு ஏதானு வந்துட போகிறதோங்கிறதுக்காக. அதனால தான் அப்பர். அப்பான்னா அதுதான் அந்த அன்பு. அப்போ தான் வேறு தோழிமங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்னு கோளறு பதிகம்ங்கிறது ஞானசம்பந்த பெருமான் பாடுற தேவாரம். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நவகிரகங்களுக்கு அது அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, ஏதோ பண்ணி தான் ஆகும், அது வேலையை காமிக்க தான் காமிக்கணும், அது இறைவனோட ஆணை தான் காமிக்கிறான். ஆனால் ஒன்று, அப்படி தங்களோட குணத்துக்கு ஏற்றாப்புல காமிக்கக்கூடிய, தங்களோட குணத்தை காமிக்கக்கூடிய கோள்கள் கூட என்னென்ன, சிவபக்தன் சிவனடியார்கள்லாம் என்ன பண்ணுன்னர், நல்லது தான் பண்ணும், அவை நல்ல நல்ல அடியார். அப்படி ஏதானு பண்ணணும்னா நல்லது தான் பண்ணும். 7 நாட்டு சனியாக ஏதானு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுனார், சிவனடியார்னாக்க நல்ல ஏதானு லாட்ரி சீட்டு விடுறாப்புல பண்ணிடும். ஏன் நான் ஏதானு பண்ணணும் அவ்வளோதானே பண்ணேன். இது இன்னும் முத்துசுவாமி தீட்சரும் அதான் சொல்கிறார், திவாகர தனுஜம் சனைஸ்சரம் தீரதரம் சந்ததம் சிந்தையகம் நவகிரகத்தியில் என்னென்னு பவானீஷ கடாட்ச பாத்திரபூத பக்திமதாம் அதிசய சுபபலதம் திவாகர தனுஜம் சனைஸ்சரம். அவர் என்ன பண்ணார், முன்னால் சொன்னார் குரூர அதிகுரூர பலதம் அப்படின்னார். ஐயோ நீ ஒரு கை பார்க்குறதுன்னு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான், தொலைஞ்சான், உண்டு இல்லைன்னு பண்ணிவிடு, நலன் ஒத்தம் போறாதா பட்ட கஷ்டத்துக்கு. நீ இப்படி தான் கைவரிசையை காமிப்ப, ஆனால் அப்பேற்பட்ட சனியான நீ என்ன பண்ணுவான்னர், அதிசயமாக சுப பலத்தையே கொடுப்ப, நல்ல பலத்தை கொடுப்ப. யாருக்குன்னர், பவானீச கடாட்சவதன்.
பவானி யார்கி தேவியோட கணவனான சிவபெருமானோட பக்தா யாரோ அவளுக்கு நீ என்ன பண்ணுவ, நல்ல பலனை தான் கொடுப்ப. இதுலேயும் தெரியுது 7 நாட்டு சனியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் என்ன பண்ணுன்னர், ஒன்றும் பண்ண வேண்டாம், பயப்படாத தினம் போய் கபாலியை சுற்றின்னு வந்துட்டோம்னா அவ்வளோதான். தரிசனம் பண்ணால் நம்மளை பார்த்து சனி பயப்படும். கோவிலுக்கு போகிறதே ஆச்சரியமாக இருக்கும். கபாலி சன்னதியில் நிற்கிறத விட சனீஸ்வரன் சன்னதியில் எல்லோரும் வரிசையாக நிற்கிறாங்க. அவர் பார்வைப்பட்டாலே டேஞ்சர்னா எட்டி எட்டி வேறு பார்க்குறேன், நன்னா பாருங்கோ சுவாமின்னு. இப்படி எல்லாருமே அதான சொல்லியிருக்கான். பக்தாளுக்கு பக்தி பண்ணுறவாளுக்கு நாடு கோளு எதுவும் இன்னும் என்ன பண்ண அருணகிரிநாதர் இதுக்கு மேலே ஒருபடி மேலேயே போயிட்டார். அவர் என்ன பண்ணுறாருன்னு, நாள் என் செய்யும் நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும். என்ன பண்ணுவோம், 4 நட்சத்திரம் யமன்லாம் என்ன பண்ணுவோம். இன்னும் சொல்கிறார், பட்டி கடாவில் எருமாட்டு மேலே வர யமனே தைரியம் இருந்தால் எனக்கு வீட்டுக்கு வாசலை எய்த்தாப்பில் வந்து நின்றுபார் எனக்கு முன்னாலுங்கிறார். ஏன்னு வேலு மயிலும் முன்னால் வச்சுருக்கேன், நீ என்ன பண்ணுவ வருவியா அந்த தெருப்பக்கம் அப்படின்னு யமனுக்கு சேலஞ்சு கொடுக்குறார் அருணகிரி. அதனால தான் உடனே இவர் பாடினர், அப்புறம் போகிறார். அதனால் மதுரைக்கு போகிறதையே 4 கோபுரம் தெரியறது. விண்ணடாவ அந்த கோபுரத்தை பார்த்தோன்னே ஞானசம்பந்தர் மதுரைக்கு போகிறதையே முதல் தேவாரமே என்னென்ன, மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தொழும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவோ. ஓ, இதுதானா அந்த மதுரை? இந்த மீனாட்சியோட சுந்தரேசன் எழுந்திருக்க மீனாட்சி இதுதானா அப்படின்னு கேட்கறதையே முன்னால் என்ன சொன்னார், மங்கையர் கரசியை பற்றியே பாதி பாட்டு முழுக்கலும். மங்கையர் கரசி பெண்கள்லேயே பெண்களுக்கெல்லாம் அரசி. அவள் யாருன்னர், வளவர்கோன் பாவை. வளவன்னாக்க சோழராஜாவுக்கு பேர் வளவன், பாண்டியர்களுக்கெல்லாம் பேர் செழியன்னு பேர். வளவர்கோன் பாவை சோழராஜாவோட பொண்ணு. வரிவளை கை மடமானியா, கையில் வரி வரியாக வளையல் போட்டுருக்கிற மடமானி அப்படின்னாலே அவ்வளவு மானஸ்தம் உள்ளவர். பங்கைய செல்வி பாண்டிமா மகாலட்சுமி அப்படிங்கிறார். பங்கைய செல்வி அவளால் தான், அவள் ஒத்தி இருக்கிறதுனால தான் இன்னும் பாண்டிய நாடு இப்படி இருந்துருக்கு. பாண்டிமா தேவி பணி செய்து நாள்தோறும் அவனாயே அவனை தினம் பூஜை பண்ணுறான்னு நினைக்கிறா. அப்பேற்பட்ட பெருமைன்னா உனக்கு அப்படி புகழறா இல்லையா? அந்த மங்கையர்கரசிக்கு அந்த பாட்டு முழுக்களும் என்னென்ன, ஒரு பாட்டு முழுக்களும் பாதியில் ராணியை பற்றி சொல்லி அப்பேற்பட்ட பணி செய்கிற தொடர சுந்தரேசன் இருக்கிற சோமசுந்தர் இருக்கிற மதுரை இதுவா அப்படி. அடுத்ததில் என்ன பண்ண குலச்சிறையாரை பற்றி, அவரோட பெருமை என்ன, ஒரு மந்திரியாக இருந்துன்னு எப்படி பக்தி பண்ணியிருக்கார் அப்படின்னு, அவர் தினம் உன்னை பண்ணிடுறாரே அப்படின்னு. இப்படி உனக்கு பெருமையே என்னென்ன, இந்த குலச்சிறையாரும் மங்கையர்கரசியும் உன்னை தினம் நமஸ்காரம் பண்ணாலே பூஜை பண்ணாலே அதுதான் ஏன் உனக்கு பெருமைன்னு சுந்தரேசருக்கு சொல்கிற. அப்படி இது எதுக்கு சொல்ல வந்தேன்னு, இதுலேருந்தே தெரியறது மங்கையர்கரசி கூன்பாண்டியனுக்கும் சோழராஜாவோட பொண்ணு தான். அப்போ சம்பந்தம் எதனால, இப்போ இந்த காடு வெட்டி சோழன் ஆரம்பித்ததுனால தன்னோட பொண்ணை கொடுக்கணும், ராஜேந்திர பாண்டியன் கொடுக்கணும்னு நினச்சார் இல்லையா, தூது அனுப்புகிறார், உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. பாண்டிய ராஜா பார்த்தார், சரி இவர் நல்லது தான் சொல்கிறார் அப்படின்னுட்டு இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசில் தீர்மானம் பண்ணுறார். இப்படி நினச்சதோ இல்லையோ, இந்த ராஜேந்திர பாண்டியனோட தம்பி, இந்த தம்பிக்கு இது தெரிஞ்சுது. ராஜசிம்மன் அப்படின்னு பேர். இந்த ராஜசிம்மனுக்கு தெரிஞ்சுது, ஓ சோழராஜா தன்னோட பொண்ணை அண்ணாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறா அப்படின்னு விஷயம் தெரிஞ்சோன்னே என்ன பண்ணினா, அண்ணாவுக்கு தெரியாத
சத்தம் போடாத காஞ்சிபுரத்துக்கு வந்தான். சோழராஜாட்ட வந்தான். வந்து ராஜாட்ட பேசி என்ன பண்ணான்னார், எங்கள் அண்ணாக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும், எனக்கு கொடுத்துருக்கோ. சோழராஜா பார்த்தார். சரி, இது அண்ணா கொடுத்தா என்ன, தம்பிக்கு கொடுத்தா என்ன? அதில் வேடிக்கை என்னென்னா, சோழராஜாவுக்கு தெரியாது போல இருக்குது, அண்ணா தம்பி எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரியல. இது ஏதோ பாண்டியர்களோட நமக்கு சம்பந்தம் கிடைக்கிறதே அப்படின்னு இந்த ராஜசிம்மனுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். கல்யாணம் பண்ணி கொடுத்தா இது தெரிஞ்சது ராஜாவுக்கு, பாண்டிய ராஜாவுக்கு. இது என்னடா அது வம்பா போச்சு, நமக்கு தான் தரேன்னு சொன்னார், ஆனால் இப்போ என்னடான்னாக்க தம்பிக்கு கொடுத்துட்டான்னு. அப்புறம் தம்பியோட குணம் என்னன்னு தெரிஞ்சு இவன் போய் ஏதோ சூழ்ச்சி பண்ணி மாற்றிருக்கான் அப்படின்னு சரி அப்படின்னு இருந்தா. ஆனால் இப்போ சோழராஜாவுக்கு என்ன வந்து கொடுத்தோ பார்த்தா, தம்பி மாப்பிள்ளையா போயிட்டார் இல்லையா, உடனே தம்பி மாப்பிள்ளையோட பேச்சு உடனே சொல்கிறார், உங்களுக்குள்ள பாண்டியர்களுக்கும் சோழருக்கும் பகைங்கிறது தொண்டு தொட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு, இப்போ பாண்டியன் மேலே படையெடுத்து போகணும், போருக்கு போகலாம். இப்போ காடு வெட்டி சோழனுக்கு ஒரு ஆசை வந்துடுத்து, மாப்பிள்ளையை ராஜாவாக்கிட்டா பாண்டிய நாட்டுக்கு. இவர் ராஜாவை மாப்பிள்ளையாத்துக்கணும்னு பார்த்தார், ஆனால் முடியல, ராஜாவோட தம்பி தான் மாப்பிள்ளையா வந்தான். இப்போ என்ன பண்ணான்னு, தம்பியா வந்த தன்னோட மாப்பிள்ளையை ராஜாவாக்கிவிட்டாக்க அதுதான் எப்படி இல்லாம் புத்தி மாறுங்கிறது யாராலையும் சொல்லவே முடியாது. மாப்பிள்ளை பேச்சை கேட்டுனா உடனே படையெடுத்து வந்தான். தன்னோட சதுரங்க சேனையோட பாண்டிய நாட்டு மேலே படையெடுத்து வரும். இது படையெடுத்து வந்தால் ராஜேந்திர பாண்டியனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி, ஒற்றரை மணிமா வருது, பெரிய கடல் மாதிரி படையோட உங்கள் தம்பியோட சேர்ந்துண்டு சோழராஜன் வரா அப்படின்னு படையெடுத்து வரான். இதை கேட்டோன்னு ராஜேந்திர பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. என்னமோ நம்மளோட பகை தீர்ந்து நட்பு ஏற்பட போகிறது அப்படின்னா கடைசியில் இப்படி விபரீதமாக போயிடுத்து அப்படின்னு உடனே சுந்தரேச பெருமான்கிட்ட போய் வேண்டின்றார், அழுதான். நாங்கள் பாட்டுக்கு பிசாது தான் இருந்தோம், அவன் தான் இனிமேல் மதுரைக்கு வந்து உன்னை தரிசனம் பண்ணணுன்னு வரப்போக நீ அவருக்கு கூப்பிட்டு வச்சு எல்லாம் தரிசனம் வேறு, கதவெல்லாம் திறந்து எல்லாம் பண்ணி வேறு தரிசனம்லாம் கொடுத்துருக்க. இப்படி அவனோட பக்திக்காக நீ இத்தனை பண்ண, அவனோட அறச்செயலுக்கெல்லாம் இத்தனை நல்லது பண்ணினியே, இப்போ அவனே தான் மனசு மாறி என் மேலே படையெடுத்து வரணும் பாண்டி நாட்டு மேலேன்னு வரான். அவனோட இந்த தப்புக்கு நீ உடந்தையாக இருப்பையா? அப்போது அவனுக்கு பக்கபலமாக இருந்து உடந்தையாக இருந்தாப்புல இப்போ இவன் பண்ணுற இந்த அக்கிரமத்துக்கு இருக்க போறியா? இல்லை தென்பாண்டி நாட்டானேன்னு நீனே தான் இந்த நாட்டுக்கு அரசனாக இருந்திருக்க, இந்த பாண்டியர்களை காக்க போறியா? என்ன பண்ண போகிற அப்படின்னு வேண்டின்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு அழறான். ராஜேந்திர பாண்டியன் அழுதா ஆகாய வாணியில் அசரீரியாக சுந்தரேச பெருமான் சொன்னார், கவலைப்படாத, நீ என்ன பண்ணு, போர்க்களத்துக்கு போ, நீ உன் படையோட போர்க்களத்துக்கு போ, பகைவரோட போய் ஓடிடு, நிச்சயம் உனக்கு தான் வெற்றி கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், நீ சண்டைக்கு போ. இது வேடிக்கையாக இருக்குது. இவர் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னாக்க சண்டை போட்டுட்டு வெற்றியை கொடுப்பானே, அது சண்டையே இல்லாத கொடுத்துருக்கலாமோ இல்லையோ. இது ஏன் இப்படி பண்ண, இதுதான் திருவிளையாடல். காந்தாரி சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சு பாரத போர்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆகி தர்மபுத்திரர் பட்டாபிஷேகம்லாம் ஆகி வரப்போகிறார். வந்தால் பெரியப்பா பெரியம்மாவை பார்க்கணுன்னு போகிறார் பஞ்சபாண்டவர்கள். கிருஷ்ணர் என்ன பண்ணார், முதல்ல நான் வரேன்னு, நீங்கள் தனியாக போகக்கூடாது, இப்போது நான் வரேன்னு. ஏன், 100 குழந்தையும் பறி கொடுத்த ஒரு அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கிறது, என்ன துக்கத்தில் இருப்பாங்கிறது கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதே அவளோட அழிவுக்கு காரணமாக இருக்கிற நீங்கள் போனேன்னா என்ன ஆகும்னர்.
அதுவும் யாருன்னு மகாபதிவிரதையான காந்தாரிட்ட போப்புகள், ஜாகிரத. சாதாரண பொம்பளையாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னோட கணவன் இந்த உலகத்தை பார்க்க மாட்டான், கணவன் பார்க்காத உலகத்தை அனுபவிக்காத இந்த உலகத்தை நாம் பார்த்து அனுபவிக்கப்படாதுன்னு கண்ணு தெரிஞ்சும் கண்ணை கட்டின்டா. அப்படின்னா எப்பேற்பட்ட பதிவிரதை. திருதராஷ்டிரனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதே பிறந்த வீட்டில் சொல்கிறா, போகும்போது ராஜாங்கிறதுக்காக ஒரு குருடனையாக போய் கல்யாணம் பண்ணிக்கிறது வேண்டான்னு. அதுக்கு காந்தாரி சொன்னாலும், எனக்கு அவர் தான் வரிச்சாச்சு, தீர்மானம் பண்ணியாச்சு, இன்னுமே நான் மாறினான்னா கற்பு போயிடும். மனசால் எனக்கு ஒருத்தருக்கு நான் வரிச்சாச்சுன்னா அவ்வளோதான். அது மீறித்துனாக்க என்னோட கற்புக்கு பங்கம் வந்துடும். அதனால் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. அதாவது நம்ம புராண இதிகாசங்கள்லாம் வெறும் கதை மட்டும் இல்லை, எவ்வளவு படிப்பினை, எவ்வளவு நமக்கு மெசேஜ், எவ்வளவு அதில் சயின்ஸ் இருக்குங்கிறது தான் ஆச்சரியம். அப்படி வந்த காந்தாரி என்ன பண்ணுறான்னு, எப்பொழுதுமே கொஞ்சம் ஹேண்டிகேப்பாக இருக்கிறவாளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், ஒரு தாழ்வு மனப்பா. நமக்கு இப்படி தெரியாததுனால, இது சரி கண்ணு தெரியாததுனால நம்மளை எல்லாரும் ஏதானும் மட்டமாக நினச்சிப்பாளோ, நமக்கு காது கேட்காததுனால யாரானே ஏதானு பேசியிருந்தாலே ஏதோ நம்மளை பற்றி தான் திட்டுறான்னு, அது ஏன் நம்மளை பற்றி வசதியாக பேசக்கூடாதோ? நமக்கே தெரியும் போல நம்மளை பற்றி வசதியாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு என்ன பண்ண மனோதத்துவ ரீதியான இதெல்லாம் ஒரு குணம். அதனால காந்தாரி என்ன பண்ணாலாம் அப்படின்ற, தான் பார்க்க முடியாத உலகத்தை தன்னோட மனைவி பார்க்குறா. இது ஒன்றும் அவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே என்னென்ன, ஒரு மனைவி அழகாக இருக்கா அப்படின்னா வேறு யாரானு அவள் வெளியில் பார்த்தாள்னா மற்றவாள்லாம் அவளை பார்த்தா என்ன நினச்சிப்பாளோ, எப்படி கொண்டாடுவாளோ, என்ன நடக்குமோ அப்படின்னு இவருக்கு அதை விட இன்னும் பயம் வந்துடும். இதெல்லாம் பார்த்தாலும் காந்தாரி இத்தனை மனோதத்துவ ரீதியாக இவ்வளவு கஷ்டத்தை புருஷனுக்கு வரக்கூடாது, அவர் நிம்மதியாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணான்னு, உனக்கு இயற்கையிலே கண்ணு இல்லையா, நான் செயற்கையாக என்ன பண்ணேன்னு கண்ணை மூடின்னு மறைச்சிக்கிறேன், அவ்வளோதான். நீ பார்க்காத உலகத்தை நான் பார்க்கல. இப்போ பார்த்தா என்னாச்சுன்னு, நம்ம 2 பேருக்குள்ளே காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இல்லாத இருக்கும். என்ன ஒரு சைக்காலஜி பண்ணுவாள் ஒரு பெண்ணுக்கு. அப்பேற்பட்ட பதிவிரதை. அதனால் அவள் 100 குழந்தையிலையும் பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கா. நீ இப்போ போய் நான் தான் ஜெயிச்சுட்டேன், நாளைக்கு பட்டாபிஷேகம் வாங்க பெரியமான்னா அவளை தொலைஞ்சாத்தோட. அதனால இவர் ப்ரொடெக்ஷனுக்கு வர. அதனால் என்னோட தான் நான் வருவேன்னு அழிச்சுன்னு போனார். போய் முதல்ல காந்தாரிகிட்ட சொல்கிற துக்கம் விசாரிச்சார். வந்திருக்கான்னொன்னே அவளுக்கு வந்தது கோபம், ஆத்திரம். என்ன பண்ணா அப்படின்னு, முதல்ல இவரை சபிச்சா. அயோக்கிய பேலை, நீ தூதா வந்து அஸ்தினாபுரத்துக்கு பாண்டவாளுக்காக தூதா வந்து அரசவைக்கு நீ வந்து அப்போவே தூது வரத்தே ஒழுங்காக சின்சியராக நினச்சின்னு வந்திருந்தீன்னா என் 100 குழந்தை இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்கும், சண்டை வராது. நீ வரத்தையே பிளான் பண்ணிட்டு வந்திருக்க, சண்டை போட்டு 100ஐயும் க்ளோஸ் பண்ணுறதுன்னு. அப்படி பண்ணிவிட்டு பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ விசாரிக்க வேறையா வர. அதனால் என்ன பண்ணு, எப்படி என்னோட 100 குழந்தையும் போய் என் வம்சம் இல்லாத போச்சோ அதை மாதிரி உன்னோட யாதவ வம்சம் இல்லாத போக கடவுதுன்னு. கிருஷ்ணன் என்ன, அதுக்கு தாம்மா வந்தேன்னு, இந்த வரத்தை வாங்கிக்கிறதுக்கு தான் வந்தேன் முதல்ல. ஏன்னா இவர் வராத முதல்ல தர்மபுத்திரர் வந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், அத்தனை கோபத்தையும் இவர் வாங்கிட்ட. அதுக்கப்புறம் என்னென்ன அவ்வளோதான், எல்லாத்தையும் ஃபியூஸ் எடுத்து எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணியாச்சு, கஷ்டத்தை முழுக்கலாம். இந்த இப்போ போய் நமஸ்காரம் பண்ணிக்கோன்னு தெரியமாட்டார். எதுக்கு சொல்கிறேன், அவன் அப்போ காந்தாரி சொல்கிறான், நீ மட்டும் நினச்சிருந்தீன்னா சண்டை இல்லாத இருந்திருக்கலாம், சண்டையை நிறுத்திருக்க முடியும். நீ அப்படி பண்ணியிருந்தீன்னா இன்றைக்கி என் 100 குழந்தைகளும் உயிரோடு இருந்திருக்கும். அதனால் நீ தான் பண்ணின, இதுக்கு அத்தனைக்கும் காரணம் நீ பண்ண சூழ்ச்சி தான். அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. பாண்டிய ராஜா வேண்டின்றார் அப்படின்னா
அப்படியா, சோழனுக்கு எப்படி ஒரு நல்ல புத்தி வந்து தானே இவளோட சம்பந்தம் பண்ணணும்னு பண்ணினார். இப்போ திடீர்னு வக்கர புத்தியாக போவானே, அவர் புத்தியை மாற்றப்படாதோ? மாற்றி திரும்பி பின்னால் படையை திருப்பின்னு போகிறாப்புல பண்ணி நட்பை வச்சிருக்கலாம். தம்பிக்கும் நல்ல புத்தியை கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படிலாம் பண்ணாத வேறு என்ன பண்ணான்னு, நீ சண்டைக்கு போ, அதுக்கப்புறம் வெற்றி உனக்கு தான், நான் பார்த்துக்கிறேன்னு. இது கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால் ராஜேந்திர பாண்டியன் சோழராஜாவை எதிர்த்து வரான். அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது, ரெண்டு படையும், சோழர்கள் படையும் பாண்டியர் படையும் மோதினத்தை பார்க்குறதே பரஞ்சோதி முனிவர். இது வேடிக்கையாக இருக்குது. ஒரே பெரிய சமுத்திரத்தில் நதி வந்து விழறாப்பில் இருக்குது. என்ன சமுத்திரம்னா, சோழரோட படை கடல் மாதிரி இருக்கான், அதில் பாண்டியனோட படை சின்ன நதி மாதிரி ஓடுறது. வேடிக்கையாக இருக்குது. இந்த கடலை எங்கேயானு நதி முழுங்க முடியுமா? கடல் வேணால் நதியை முழுங்கலாம். ஆனால் என்ன தைரியத்தில் இவன் வந்திருக்கான் சோழனை எதிர்த்து அப்படின்னா, ஒரே தைரியம். சோமசுந்தர பெருமான் சொன்னேன், நீ போ, படைக்கு போ, போர்க்களத்துக்கு போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். இப்படி சின்ன படையோடு வந்திருக்கான் இல்லையா? ஆனால் இங்கே எப்படி இருந்தது அப்படின்னா, இவா ஆயிரக்கணக்கில் சேனையாக இருக்குது, இவனோடது 100 கணக்கில் இருக்குது. இந்த 100 கணக்கில் சேனையோடு இருக்கிற இந்த இதுக்கு முன்னால் யார் ஒருத்த வந்தான்னர், ஒரு பெரிய வீரன் மாதிரி, போர் வீரன் மாதிரி குதிரை மேலே ஒருத்தர் வரார். யாருன்னு? சிவபெருமான் வர, சுந்தரேச பெருமான் வரார். இவர் முன்னால் வரார். ஆனால் வேடிக்கை என்னென்ன, இந்த பாண்டியர்கள் பிழைக்கலன்னு நமக்கு முன்னால் ஒருத்தன் போகிறான்னு தெரியாது. இவர் இப்படி போகிறார். யாருக்கு தெரிஞ்சுன்னு? சோழர்களோட படைக்கு மட்டும் தெரிஞ்சுது. யாரோ ஒரு பெரிய மாவீரன் தலைமை தாங்கின்னு வரான். அப்படி வரத்தை எப்படி இருந்துன்னார், இது 100 கணக்கில் போகிறது, அவளுக்கு லட்சக்கணக்கில் போர் வீரர் வராப்பில் தெரிஞ்சுதான். மாயே தெரிஞ்சுது. தெரிஞ்சால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறா. மோதினா கடுமையான போர் நடக்கிறது, 2 பேருக்கும், சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும். இப்படி போர் நடக்கிறது என்ன ஆகிடுது, நல்ல கோடை காலம், வெயில் காலம். கோடை காலத்தில் போர் நடக்கிறது. இரவு சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் 2 பேரும் சளைக்காது சண்டை போட்டுக்கா. இப்படி பல நாள் சண்டை போட்டத்தில் என்ன ஆகிடுது, 2 பேர் படைக்கும் டயர்டாயிட்டா. வெயிலானால் கொளுத்துறது, சண்டையானால் கடுமையாக இருக்குது. அதனால் 2 பேருக்கும் சோர்ந்து போயிட்டா. தண்ணி தாகம் எடுக்குது. அந்த வெயிலோட கொடுமை தாங்காத 2 படை வீரர்களுக்கும் தண்ணி தாகம் வருத்துறது. வருத்தினா என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்போ ராத்திரியில் எல்லாத்தையும் போரை நிறுத்திட்டு அப்புறம் மறுநாள் கார்த்தாலேருந்து போவா. அப்படி இவர்கள் போரை நிறுத்திட்டு பாண்டியர்களோட படையெல்லாம் வர இடத்துல என்ன பண்ணான்னு, சோமசுந்தர பெருமான் ஒரு அழகான ஒரு பந்தலை போட்டுட்டு அதில் ஜம்முன்னு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுன்னு உட்காந்துருக்கு. காலத்தி அப்பர் தண்ணீர் பந்தல் வச்சுருக்கு. தண்ணீர் பந்தல் வச்சுருக்கிறவர் எப்படி இருக்கான்னு, ஒரு பெரிய ஜாடி கிண்டியில் தண்ணி வச்சுருக்காராம். வந்தால் ஒரே தண்ணி தாகமாக அந்த போர்வீலாம் தண்ணி பந்தலை பார்த்தோன்னே ஓடி வரா. எல்லாரும் தண்ணி குடிக்கலாம், அப்பா இங்கே தண்ணி கிடக்கும் தாகத்துக்குன்னு. வந்தால் ஆயிரக்கணக்கில் வந்துட்டா. எல்லாரும் ஒன்றா வந்து ஒருத்தரோட ஒருத்தர் முட்டுறா தாகம். இவர் என்ன பண்ணார், ஒன்று வச்சுன்னு தான் விட்டாராம். அது பல விதமாக பல மூக்கோடு வந்துட்டு அத்தனை பேருக்கும் ஒழுக ஆரம்பிச்சுடுது பைப்பா. இத்தனை பேருக்கும் தண்ணி கொடுத்தார், தாகத்தை போக்கினார். இப்படி இவாளோட வெயிலோட கொடுமையில் தாகத்தை போக்குறாப்பில் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணினார் அடுத்ததுன்னு, இந்த பாண்டியர்களோட படைக்கு மட்டும் இத்தனை பண்ணானு, சோழர் படையெல்லாம் என்ன ஆகிடுதுன்னு தண்ணி தாகம் இல்லாத படுத்துன்னு நாக்கு வரட்டின்னு ஓட ஆரம்பிச்சுடுது. எல்லாம் இதுக்கு மேலே எங்களால் இந்த வெயிலில் சண்டை போட முடியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்கன்னு எல்லாம் படையெல்லாம் திரும்பி போக ஆரம்பிச்சுடுத்தோ. இப்படி போனால் சோழராஜா பார்த்தா இது என்ன விபரீதமாக இருக்குது, இதுக்கு மேலே இங்கே சண்டை போட்டு நிற்க முடியாது அப்படின்ட்டு சோழராஜாவும் பின்னால் திரும்பி போப்புறான். அப்படி போகிறதே
எல்லாரும் தாங்க முடியாத போகிறா இல்லையா, இப்படி புறமதி விட்டு ஓடுறதை பாண்டிய ராஜா என்ன பண்ணார், ராஜேந்திர பாண்டியன் வீரர்கள்லாம் இந்த திரும்பி போகிற சோழ ராஜாவையும் அவனோட படை வீரர்கள் அவனை முக்கியமான தளபதி எல்லாரையும் சிறைப்படுத்தினான். சிறைப்படுத்தி எல்லாரையும் பாண்டியன்ட்ட இழுத்துன்னு வரா. இழுத்துன்னு வந்தா பார்த்தான். இப்போ பார்த்த ராஜேந்திர பாண்டியனுக்கு சோழ ராஜாவை நேர பார்த்தோன்னு மனசு மாறித்து. ஏதோ நம்மள்கிட்ட நல்ல எண்ணத்தோடு தான் சம்பந்தம் பண்ணிக்கணும்னு வந்தார். நம்மளோட குலதெய்வமான சோமசுந்தர பெருமான எப்படியானும் தரிசனம் பண்ணணும்னு நமக்கு பயந்துண்டு ராவோட ராவா வர சிவபெருமானே அவர் அழிச்சுன்னு போய் கொடுக்குற அளவுக்கு இவருக்கு பக்தி இருக்குது. அப்படி நல்லவனாக இருக்கணும், ஏதோ நம்ம தம்பி பேச்சை கேட்டுன்னு நம்மள்கிட்ட இப்படி விரோதம் பாராட்டிட்டான். அதனால் இது அத்தனைக்கும் காரணம் நம்ம தம்பி தானே வழி, இவன்கிட்ட குத்தம் இல்லை அப்படின்னு தோணித்து. அதனால் என்ன பண்ணால் இப்போ கைது பண்ணி கொண்டு வந்திருக்கா இல்லையா, கொண்டு வந்தால் இவரை தண்டிக்கிறதுக்கு மனசு வரல. என்ன பண்ணுறதுன்னு புரியல. உடனே நேர சோமசுந்தர பெருமான்கிட்ட கோவிலுக்கு இழுத்துன்னு போய் விலங்கிட்டு ராஜாவை அழிச்சுன்னு போய், எனக்கு இவரை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, நீ தான் சொல்லேன்னு சிவபெருமான்கிட்ட கேட்குற. உடனே சிவபெருமான் ஆகாசவாணியில் சொல்கிறார், நீ தான் தர்மம் பெறாதவன் ஆச்சே, உனக்கு அதர்ம வழியில் போக தெரியாது, தர்ம வழியிலேயே போய் தர்மம் நீதி நியாயம் தெரிஞ்ச ராஜாவாச்சே, அதனால உனக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணுன்ட்டு. அவர் எவ்வளோ கெட்டிக்காரர் பாருங்க. ஏன்னு இல்லை இவனை ஏதானு மூக்காரு கையாருன்னு சொன்னாக்க இவன் அடுத்தது காஞ்சிபுரத்தில் போய் அழுவான் ஏகாம்பரேஸ்வர்கிட்ட. இல்லை வேறு ஏதானு பண்ணாதேன்னு சொன்னாக்க பாண்டியனுக்கு குறைவாக இருக்கும். அதனால் ரெண்டு பேருமே தன்னோட அடியார்களாக இருக்கா, பக்தாளாக இருக்கா. அதனால் இந்த ஒரு அடியாரால் இன்னொரு அடியாருக்கு ஒரு தண்டனை குழுன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு மனசு வரலையாம். அதனால் நைஸாக என்ன பண்ணிட்டார்னர், நீ தான் எல்லாம் கெட்டிக்காரனாச்சே, தர்ம நியாயம்லாம் தெரிஞ்சவனாச்சே, அதனால் உனக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணுன்ட்டு. ஆதிசங்கரை பற்றி சொல்கிறதே ஆரியாம்பா சிவகுருவோட பெருமையை சொல்கிறா பெரியவா தெய்வத்தின் குரலில். அதில் தங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சிவகுருவும் ஆரியாம்பாளும் திருச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சிவப்பேரு அங்கே போய் பஜனம் இருந்தா. ஒரு மண்டலம் அங்கே போய் வேண்டின்னு இருக்கிறது. அதாவது பஜனம் இருக்கிறது அப்படின்னா அந்த கேரள சம்பிரதாயம், கணவனும் மனைவியும் போய் நல்ல நேம நிஷ்டையோட விரதத்தோட அங்கேயே கோவில்லையே இருக்கிறது ஒரு மண்டலம். அந்த கோவிலை விட்டு தாண்டி வரமாட்டா. அப்படி தான் இருக்கா. அதை இவ என்ன வேண்டுதலோ அது அந்த மண்டலத்துக்குள்ளேயே இவளுக்கு கனவுல வந்து தெரிஞ்சிருமா. இவ நினச்சின்னு போனது நிறைவேறுமா நிறைவேறாதுன்னு, அருள் கிடைக்குமா கிடைக்காதுன்னு. அதை மாதிரி சிவகுரு அறியாம்பாலும் இங்கே ராத்திரி படுத்துன்னு இருக்கிறது. சிவகுரு கனவுல போய் வடக்குநாதர் கேட்குறார், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து பஜனம் இருந்திருக்கீள், விரதம் இருந்திருக்கீள், நீங்கள் ரொம்ப திருப்தி எனக்கு, அதனால் உங்களுக்கு வரம் கொடுத்தே ஆகணும், கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன குழந்தை வேணும் அப்படின்னு கேட்டு புத்திரவரம் கேட்டு வந்திருக்கேள், நான் கொடுக்குறேன். ஆனால் ஒன்றே ஒன்று, என்னென்ன நல்ல தீர்காயுசோட வெறும் அசடா மக்கா நீண்ட ஆயுசு இருக்கிற புள்ள வேணுமா, இல்லை ரொம்ப அதிமேதாவியாக கெட்டிக்காரனா இருக்கிற அல்பாயுசில் இருக்கிற குழந்தை வேணுமா? இதுக்கு பேர் வரமா என்ன? எல்லா அப்பா அம்மாவுக்கும் குழந்தை நன்னாவும் இருக்கணும், ரொம்ப கெட்டிக்கார குழந்தையாக இருக்கணும், நல்ல தீர்காயுசாக இருக்கணும். இது இத்தனை இருக்கிறது தானே குழந்தைக்கு வேணும்னு ஆசைப்படுவா. இவரானா இதை கொடுத்தா அதை கொடுக்க மாட்டேங்கிறார், அதை கொடுத்தா இதை கொடுக்க மாட்டேங்கிறார். நல்ல 100 வயசு இருந்து வெறும் மக்கா இருந்து ஊரில் இருக்கிறவெல்லாம் பரியாசம் பண்ணி கரிச்சு கொட்டியிருந்தா அதை பார்த்து பார்த்து அதுவே பெரிய தண்டனையாக இருக்கும். இப்படி ஒரு குழந்தைய வச்சுட்டு 100 வருஷம் திண்டாடுறதா, இல்லை இவ்வளவு கெட்டிக்கார குழந்தை இன்னும் இப்படி அல்பாயுசில் போயிடுத்தேன்னு வருத்தப்படுறாப்புல இருக்கிறதா? இப்போ குழந்தை வந்தாலும் அதனால சந்தோஷப்பட முடியாத இப்படி ஒரு வரம். இவர் என்ன அது இப்படி ஒரு கிறுக்குத்தனமாக ஒரு வரம் தரேன்னு சொல்கிறார். இப்படி கனவில் வந்து கேட்டால்
என்ன சொல்லுவார் ஒரு அப்பாவாக இருக்கிறவர்? அதனால் சொன்னாராம், சிவகுரு சொன்னாராம், நாளை கார்த்தால என் மனைவியிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னாராம், ஆரியாம்பாள்கிட்ட கேட்டு சொல்கிறேன். பெரியவா இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுறா, ரொம்ப ரசிக்கிறா. என்னென்ன இதுலேருந்தே தெரியறது மேல் சுவனிசம்னு எல்லாம் நான் சொன்னதான் சார், அவன் என்ன கிடக்கா ஒன்றும் தெரியாது அப்படின்னு சிவகுரு மனைவியை அலட்சியப்படுத்தலையாம். ஒரு பெரிய டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு, அதனால் அவளை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன்னாரு. அவரை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னதான். இவர் சும்மா இல்லை, லேசுப்பட்டவர் இல்லை வடக்குநாதர். உடனே என்ன பண்ணியிருக்கார், ஆரியாம்பா கனவுக்கு போனார். அங்கே இதையே சொன்னார், இப்படி வேணுமா அப்படி வேணுமான்னு. அந்த அம்மா என்ன சொன்னா அப்படின்னு தெரியல, அவரை கேட்டுட்டு சொல்கிறேன். எனக்கா சொல்ல தெரியல, அதனால் எங்காத்து பழக்கம் அப்படி தான், அதனால் அவரை கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னால. இதுவே பிடிச்சி போயிடுத்தான் பரமேஸ்வரனுக்கு, பிறந்தா இப்படி ஒரு தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறக்கணும். அது என்ன கனவுல கூட இவ பேச்சை அவர் மாற மாட்டேங்கிற, அவ பேச்சை இவ மீற மாட்டேங்கிறா, இப்படி ஒரு அந்யோன்ய தம்பதிகளாக இருக்காள் அப்படின்னா நிச்சயம் இவா வயத்தில் தான் பிறக்கணும், இப்படி ஒரு அம்மா அப்பா தான் இருக்கணும் அப்படின்னு அப்பயே அவர் தீர்மானம் பண்ணிட்டார். இவாளுக்கு பிறந்துடுறது தானே பிறந்துடுறதுன்னு, வெறும் குழந்தை வர மட்டும் கொடுத்தா போகாதுன்னு. இப்போ 2 பேரும் இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது? கார்த்தாலே எந்திருந்து சிவகுரு ஒன்னே சொல்கிறார், உனக்கு தெரியுமோ நேற்று ராத்திரி சொப்பனம் வந்தது, சிவகுரு ஆந்தர் இதை மாதிரி கேட்டேன்னு. உடனே அந்தம்மா என்ன சொன்னேள் அப்படின்னா, உன்னை கேட்டுட்டு சொல்கிறேன். உடனே அவ சொன்னா, அட கூத்தே நீ நான் என்னன்னு, எனக்கும் இதே சொப்பனம் தானே வந்ததுன்னு. நீ என்ன சொன்னா, உங்களை கேட்டு சொல்கிறேன். இப்போ 2 பேரும் பார்த்தா இந்த ஆள் ஏதோ விளையாடுறார் நம்மகிட்ட, இப்போ வரம் கொடுக்கறதுலையும் இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணுறார். அதனால் இதில் என்னமோ சூழ்ச்சி இருக்குது, இதில் போய் மாட்டின்னு விடக்கூடாது அப்படின்னு 2 பேரும் என்ன பண்ணான்னு நேர வடக்குநாதர் சந்நிதிக்கு போனால், நீங்கள் 2 பேர் கனவுலையும் இப்படி தான் சொன்னேன், அல்பாயுசு உள்ள நல்ல குழந்தை வேணுமா, இன்டெலிஜென்ட் குழந்தை வேணுமா, இல்லை தீர்காயுசு உள்ள மக்கு குழந்தை வேணுமான்னு அப்படின்ட்டு இப்போ கேட்ட. ஆனால் ஒன்றும் எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தான் தெரியும், அதனால் உனக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணுன்னு, உனக்கு எது இஷ்டமோ அப்படி கொடுத்துரு. இப்போ சொன்னோன்னே என்ன பண்ணாரோன்னு வடக்குநாதர் முழிச்சர். அட இவ்வளவு கெட்டிக்கார தம்பதிகளாக இருக்குது. இப்போ சாய்ஸை நம்மள்கிட்ட விட்டுருத்தோம். இவாளை சோதனை பண்ணி பார்க்கலான்னா 2 பேருமா சேர்ந்து நம்மளை இப்போ சோதிக்கிறோம். உடனே சொன்னாராம், அந்த கவலைப்படாத, இப்படி ஒரு அந்யோன்ய தம்பதிகளாக இருக்கலாங்கிறது பார்க்கறதுக்கு தான் என்னது, அதனால் நிச்சயம் குழந்தை வரம் உண்டு, நானே தான் குழந்தையாக பிறப்பேன். ஆனால் ஒன்று, குறைஞ்ச ஆயுசே இருந்தாலும் இனிமேல் உலகம் உள்ள வரைக்கும் உன் குழந்தைய உரமே மறக்க முடியாது, அப்படி ஒரு குழந்தையாக தான் இருக்கும். ஏதோ இருந்தது போச்சு, அதுக்கப்புறம் என்ன பேர் ஒரு தெரியாத போச்சுன்னு கிடையாது. காலங்காலத்துக்கும் உங்கள் பேரும் நிலச்சிருக்கும், உன் குழந்தையோட பேரும் புகழும் நிலைச்சிருக்கும், அப்படிதான் இருக்கும்னு சொல்லி சங்கரா அவதாரம் பண்ணார் அப்படின்னு தெய்வத்தின் குரலில் சொல்கிறதே பெரியவா இதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறார். சுவாமி ஒரு டெஸ்ட்டு வச்சார்னா திருப்பி அவரை என்ன மடக்கணும் அப்படின்னா இவ்வளவு கெட்டிக்காராளான்னு இருக்கணும். நாமளாக இருந்தால் தானே தெருன்னு முழிச்சுட்டு எத்தையானும் கொடுன்னு சொல்லி அப்புறம் நம்மளே என்ன பண்ணுவோம்னார். நான் போயிருக்கவே கூடாது, கேட்டிருக்கவே கூடாது. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, சுவாமி இப்படி தான் எல்லாரையுமே இப்படி தான் அவர் ஸ்ட்ராட்டஜி போல இருக்குது. அதை மாதிரி இங்கே பாண்டிய ராஜாட்ட சொல்கிறார், நீ தான் ரொம்ப கெட்டிக்காரனாச்சே, நீதி தர்மம்லாம் ரொம்ப தெரிஞ்சவனாச்சே, அதனால் உனக்கு என்ன தோன்றதோ அப்படியே பண்ணுன்னு பார்த்தா. இப்படி சொன்னோன்னு சோழ ராஜாவுக்கு சில யானை குதிரை எல்லாத்தையும் ப்ரைஸ் கொடுத்தானாம். தங்கிட்ட தோற்று போன ராஜாவுக்கு வலியை வம்புக்கு மாட்டின்ட்டு இவரோட அருள்னால காப்பாற்றப்பட்டு சிறைப்பட்ட ராஜா அவருக்கு தக்க மரியாதை பண்ணி என்ன பண்ணான்னார்,
திருப்பி காஞ்சிபுரத்துக்கே அனுப்பி வச்சுட்டோ இப்படி எதுக்கும் துணிஞ்சு இருக்கக்கூடிய தன்னோட தம்பியை என்ன பண்ணான்னார், உனக்கு என்ன வேணும், இந்த நாட்டில் அரசனாக இருக்கணுங்கிறது இந்த செல்வத்தெல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தானே, அதனால என்ன பண்ணார், உனக்கு வேணுங்கிற சொத்தெல்லாம் இப்போவே கொடுத்தேன் எடுத்துக்கோன்னு தம்பிக்கு முடிச்சுட்டேன். கொடுத்து ஆனால் அவனோட சேரல்ல, அவனை ஒதுக்கி வச்சு நீ ஒரு காசு ஆசைப்பட்டு தானே, இனிமேல் நீ ஒரு அரசாட்சிக்கு ஆசைப்பட்டுன்னு தானே இனிமேல் எதிரி படையோடு சேர்ந்துட்டு வந்த அண்ணாட்டையே வந்த, அதனால் இனிமேல் உன்னை தம்பின்னு கொண்டாடுறதுக்கு லாய்க்கு இல்லை. ஆனால் என்கிட்ட தோற்று போய் என்கிட்ட புறமுதுகு காட்டி வந்தால் கூட அவர்களை தண்டிச்சேன்னா என்னோட பாண்டியர் குலத்துக்கு அவப்பெயர், நாங்கள் அப்படி பகை பாராட்ட முடியாது என்னால். அதனால் நீ உன்னோட சுகத்தை நீ சந்தோஷமாக நீ எங்கேயோ இரு, கண்காணாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். அப்படின்னா இப்படி இருந்தார். இதுதான் தண்ணீர் பஞ்சல் வச்ச திருவிளையாடல் அப்படின்னு. இப்படி இருக்கிற சிவபெருமான் அடுத்த 36வது திருவிளையாடலில்